இந்த பட்டா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார், மேற்கு தொகுதி, வடக்கு தொகுதி, வடக்கில் இருக்கிற தாசில்தார் அலுவலகம் மூலமாக இந்த 5 ஆண்டு காலத்தில் 15,000 பேருக்கு பட்டா வழங்கியிருப்பதாக இங்கு சொன்னார்கள். 2006, 2011 மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அப்போதுதான் முதலாக மாநகராட்சி பகுதிகளுக்கு பட்டா வழங்கலாம் என்ற உரிமையை கலைஞர் அவர்கள் தந்தார்கள். கலைஞர் தந்தபோது நம்ம திருச்சியில் மேற்கு தொகுதியில் மட்டும் 1500 பேருக்கு மட்டும்தான் பட்டா கொடுக்க முடிந்தது. அதற்கு பிறகு அவர் வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அமைச்சரவையை கூட்டி மாநகரத்தில் இருக்கிற ஏழை எளியவர்கள் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் தொடர்ந்து குடியிருக்கிற பகுதிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள். அமைச்சரவையில் தீர்மானம் போட்டார்கள். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளிலே முழுமையாக பட்டா வழங்க வேண்டும் என்று நம்முடைய தளபதி முதலமைச்சர் உத்தரவிட்டதற்கு இணங்க திருச்சியிலே பல்வேறு பகுதியிலே இப்போது பட்டா வழங்கி கொண்டிருக்கிறோம். சில இடங்களிலே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் இருக்கின்றது, சில இடங்கள் தனியாருக்கு சொந்தமாக இருக்கிறது என்று நீதிமன்றத்திலே இருக்கிற காரணத்தால் அரசுக்கு சொந்தமான இடங்களிலே இருக்கிற பகுதி மக்களுக்கு உடனடியாக வழங்கலாம் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வெகு சிரமம் இந்த பட்டாக்களை வழங்கியிருக்கிறார்கள். பொதுமக்களின் சார்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பணி இரவு பகல் பாராமல் இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இன்று கூட இப்போது கூட வருகின்ற போது மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க, 6 பேருக்கு கொடுத்துருங்க, 4 பேருக்கு கொடுக்கலையே அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ நாங்கள் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்தபோது இந்திரா நகர் என்ற பகுதி உங்களுக்கு தெரியும். இந்திரா நகர் தனியாருக்கு சொந்தமான இடம், நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் ரெக்கார்டில் அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அந்த இடத்துக்கு கூட இந்திரா நகர் கூட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு பட்டா வழங்கி விட்டார்கள். அதுதான் என்ன இருக்கிறது, ரகுமானியாபுரம். அந்த ரகுமானியாபுரம் வக்ஃப் போர்டுடைய உத்தரவு வரணும். அந்த வக்ஃப் போர்டு உத்தரவு அதில் 1000 குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்துடலாம். ரகுமானியாபுரம், வண்ணாரப்பேட்டையில் பகுதியில் மீதம் இருக்கிறவர்கள், மிளகுபாறை பகுதியில் மீதம் இருக்கிறவர்கள், பல்வேறு பகுதியில் இருக்கிற பாதி கொடுத்து பாதி கொடுக்காம இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ கிராமங்களில் வட்டாட்சியர் மூலமாக மற்ற தொகுதிகளிலும் பட்டா வழங்கி இருக்கிறோம். இங்கே திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு பட்டா வழங்குவது மட்டுமல்ல, பட்டா வழங்கினவர்களுக்கு வீடு கட்டி தருகிற பணம் இந்த ஆண்டு 400 பேருக்கு கட்டி கொடுத்துருக்கிறோம். இந்த ஆண்டு மறுபடியும் 800 பேருக்கு கட்டுவதற்கு பகுதியில் வீடு கட்டுவதற்குரிய அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார்கள். நகரத்திலே நீங்கள்லாம் தெரியும், சில பேர் 2 சென்ட் மட்டும் இலவசம். நகரத்தில் இருக்கிற மக்கள் குடியிருக்கிற பகுதி 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் இருந்தால் 2 சென்ட் அரசாங்கத்திலிருந்து இலவசமாக தருகிறது. அதை விட கூடுதலாக 1/2 சென்ட் 3/4 சென்ட் இருந்தால் அதையும் அதற்குரிய தொகை அரசாங்கம் நிர்ணயிக்கிற தொகையை பெற்றுக்கொண்டு அந்த பட்டா முழுமையாக வழங்கி கொண்டு வருகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள், நேரு தானாகவே சாப்பா குத்தி பட்டா இல்லை, கலெக்டர் கொடுக்கல, இவராக சும்மா பொய் சொல்கிறார். நாங்கள் இன்றைக்கு வரன்முறைப்படுத்த பட்டாக்களும் நேரடியாக தருகிற பட்டாக்களும் 15,000 அல்ல, திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பட்டா வழங்கி இருக்கிறார்கள். அதே போல சொன்னார்கள், பஸ் ஸ்டாண்டு கட்டும்போது கூட சொன்னார், சும்மா ஏமாத்துறாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டி திறந்தாச்சு, மார்க்கெட்டு திறந்தாச்சு, பாலம், காவேரி பாலம், புது பாலம் திறந்தாச்சு. இன்றைக்கு புது மேற்கு தொகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை கட்டிடம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் வராங்கன்னு அதுக்கும் பணம் கொடுத்து இன்றைக்கு மேற்கு தொகுதியில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வந்திருக்கிற துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் அவரோட இடத்துல 10 கோடி ரூபாய்க்கு மருத்துவமனை கட்டியிருக்கு. லால்குடியில் மருத்துவமனை கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா 9 கோடி ரூபாய் மருத்துவமனை கட்டியிருக்காங்க. ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆட்சி ஒரு தரமான ஆட்சியாக, நல்ல ஆட்சியாக, மக்களுக்கு பயன்படுகிற ஆட்சியாக, மக்களுடைய வெகுநாள் பார்வையை நிறைவேற்றி தருகிற ஆட்சியாக 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து இந்த பணிகளெல்லாம் செய்யாத காரணத்தால் 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த சிரமம். வந்திருக்கிற மகளிர் நீங்கள்லாம் நிறைய இங்கே பெண்கள் வந்திருக்கிறோம்.
பட்டா கொடுக்கறது கூட பெண்கள்கிட்ட தான் கொடுக்குறோமே தவிர ஆண்கள் பேரில் பட்டா கொடுக்கறது இல்லை, பெண்கள் பேரில் தான் கொடுக்குறோம். பெண்களுக்கு தான் 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். அதுவும் மாதம் 1000ன்னு இப்போ கொடுத்ததை திருப்பி ஆட்சி வந்தால் 2000 கொடுக்குறேன்ட்டார். 2000 கொடுக்குறதோட இப்போ 5000 சேர்த்து கொடுத்துருக்குறாரு. பஸ்ஸில் போனால் இலவசம் கொடுக்குறாரு. உங்கள் பிள்ளைங்க படித்தா மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்குறாரு. பையனுங்க படித்தா 1000 ரூபா பணம் கொடுக்குறாரு. எல்லாம் மகளிரை நோக்கி இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சர் திட்டங்களை தீட்டி வழங்கி வந்திருக்கிறார்கள். இப்போ எல்லாம் நாங்கள் ஏன் அவ்வளோ தூரம் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தெரியும், ராமாயண மகாபாரதமெல்லாம் ஆண்டாண்டு காலமாக 100 வருஷம் 200 1000 வருஷம் 2000 வருஷம் அதே ராமாயண மகாபாரதத்தை படிக்கிறான். அப்போ போய்க்கிறான், ஏயா நீ படித்ததே படிக்கிறியா, ஏன் படிக்காமல் இருக்கிறியா அப்படின்லாம் சொல்கிறதில்லை. நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆட்சி முதல்வர் தளபதி அவருடைய ஆட்சியிலே செய்யப்பட்ட காரியங்களை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டுவது எங்களுடைய கடமை. நினைவூட்டினால்தான் இந்த ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு, நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் தொடர்வதற்கு, முதலமைச்சராக தொடர்வதற்கு அந்த வாய்ப்பை உங்களிடம் கேட்பதற்காக தான் இந்த திருச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 32,000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செய்திருக்கிறோம். அதை முதலமைச்சரே வந்து தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். எனவே நல்லதொரு ஆட்சியாக திருச்சியிலே வேலைவாய்ப்பை உருவாக்குகிற இடம், பேருந்து நிலையங்கள், மார்க்கெட்டுகள், புதுசாக மருத்துவமனைகள், பாலங்கள், சாலைகள், பள்ளிகள், எல்லா பணிகளையும் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களை காட்டிலும் திருச்சியிலே செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். வந்திருக்கிற தாய்மார்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் அந்தந்த பகுதியில் நீங்கள் தளபதிக்கு ஆதரவு தர வேண்டும், முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.